Hello all, a quick summary of what we saw in the last video. Mean அப்படிங்கிறது sum of values by number of values. A1, A2, A3, A4 up to AN வரைக்கும் இருக்குது. n values இருக்குது அப்படின்னா A1 plus A2 plus A3 etc. up to AN by n. Median அப்படிங்கிறது n வந்து odd நம்பராக இருக்குது அப்படின்னா then median is n plus 1 by 2. that value. Okay, இப்போ 5 வேல்யூ இருக்குன்னா 5 plus 1 6 by 2 third value will be the median or middle value. இப்போ n is even அப்படின்னா median will be average of n by 2 that value and n by 2 plus 1 that value. Suppose 6 is the number of data, then median will be 6 by 2 is 3, 6 by 2 plus 1 is 4. So third and fourth value அதோட average, that is third value plus fourth value divided by 2, that will be the median value. மோடுங்கிறது most repeated value. ஒரு வேல்யூ தான் நிறையா தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்னா that particular value is the mode. More than one value is repeated same number of times. இப்போ AB அப்படிங்கிற வேல்யூ 5 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் டைம் அண்ட் 5 தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் இது அப்படின்னா A and B both will be the mode. ஓகே, இப்போது நம்ம அந்த ப்ரீவியஸ்லி பார்த்தோம் இல்லையா டெஸ்ட் மார்க்ஸ் 10 பேருக்கு அவுட் ஆஃப் 10, அதையே இந்த மாதிரி ஒரு டேபிளாக ஃபார்முலேட் பண்ணியிருக்கேன். அது வந்து அன்குரூப்டு டேட்டாவாக இருந்தது. 2 3 5 5 6 6 7 8 9 10 இருந்தது. இதை நான் இப்போ குரூப் பண்ணியிருக்கேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மார்க்ஸு. ஸோ 2 மார்க் எவ்வளோ பேர் வாங்கியிருக்கா? ஒருத்தர். 3 மார்க்கு ஒருத்தர் வாங்கியிருக்கா. 5 மார்க்கு 2 பேர் வாங்கியிருக்கா. 6 மார்க்கு 2 பேர் வாங்கியிருக்கா. 7 மார்க் வந்து ஒருத்தர், 8 ஒருத்தர், 9 மார்க்ஸ் ஒருத்தர், 10 மார்க்ஸ் ஒருத்தர். ஸோ இது மாதிரி டேபிளை நான் குரூப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மார்க்ஸ் அப்படிங்கிறத ஐ டினோட் as xi, ஃப்ரீக்வன்சி fi. ஃப்ரீக்வன்சி இஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தட் பர்டிகுலர் மார்க் இஸ் அக்கரிங். ஸோ இது மாதிரி இப்போ நமக்கு டேபிள் கிடைக்கிறது. இதை வர்டிக்கலாக அப்படி நம்ம மாற்றின்னு இருக்கோம். இஃப் யூ சம் திஸ் ஃப்ரீக்வன்சி யூ வில் கெட் 10. ஸோ மீன் இப்போ எப்படி கண்டுபிடிப்போம்? மீன் இஸ் நத்திங் பட் த சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் மார்க்ஸ் இன் ஈச் கிளாஸ் divided by total frequency. So that is denoted by sigma fi xi. Sigma is summation divided by sigma fi. So இப்போ fi xi எப்படி கண்டுபிடிக்கிறோம்? This 2 into 1 will give 2, 3 into 1 3, 5 into 2 10, 6 into 2 12, 7 into 1 7, 8 into 1 8, 9 into 1 9, 10 into 1 10. ஸோ இது மாதிரி இப்படி போடுறோம். இதை சம் பண்ணுறோம். we will get 61. இப்போ 10 மார்க்கு நம்ம அப்படியே சம் பண்ணிவிடுவோம். 100 பீப்புளுக்கு இந்த மாதிரி மார்க்னால் இந்த மாதிரி குரூப் பண்ணிட்டா நமக்கு சம் பண்ணுறது ஈஸி அண்ட் ஆவரேஜ் கண்டுபிடிச்சலாம். ஸோ அதே சேம் 61/10 6.1 தான் வரும். மோடு கண்டுபிடிக்கிறக்கும் இந்த மாதிரி இருந்தால் ஈஸி. இந்த டேபிள்லேயே எது மோஸ்ட் ரிப்பீட்டட் 2ங்கிற வேல்யூ தான் இல்லையா? ஸோ 2 வந்து எதுக்கு நேரம் இருக்குது? 5 6. ஸோ 5 and 6 ஆர் மோட் ஃபார் திஸ் டேட்டா. when it comes to median, நமக்கு வந்து cumulative frequency அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. மீடியன் வரத்தே cumulative frequency அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ cumulative frequencyங்கிறது அதே டேபிள் தான். மார்க்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குது. இட் இஸ் நத்திங் பட் இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூக்கு 1 தான். செகண்ட் வேல்யூ வரது இந்த cumulative frequency ப்ளஸ் அந்த செகண்ட் வேல்யூ. ஸோ 1 + 1 2 வரும். அதே மாதிரி தேர்டு வரது திஸ் 2 ப்ளஸ் இங்கே என்ன வேல்யூ இருக்குது? 2 4 வருது. அகெயின் 4 + 2 6, 6 + 1 7, 7 + 1 8. ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த cumulative frequency you have to match with the next frequency, add with the next frequency to get the new cumulative frequency. ஸோ அப்படி இது பண்ணுறது இந்த லாஸ்ட் வேல்யூ வருது 9 + 1 10. ஸோ இந்த லாஸ்ட் வேல்யூ ஆஃப் தட் cumulative frequency is nothing but total number of values. ஓகேவா? அது நம்ம செக் பண்ணிட்டாலே நம்ம கரெக்டாக டோட்டல் பண்ணிட்டு வந்திருக்கோமா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதில் ஏதாவது ஒரு தப்பு 11ன்னு வந்ததுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் மீடியன் நமக்கு தெரியும் என்ன, n/2 and n/2 + 1 அந்த வேல்யூஸ் இல்லையா? ஸோ n is 10 இந்த கேஸில்,
ஃபிஃப்த்து அண்டு சிக்ஸ்த்து வேல்யூஸ். இப்போ இந்த டேபிளில் cumulative frequencyயில் 5 and 6 எங்கே வரும்? 5th and 6th டேட்டா, இது ஃபஸ்ட்டு டேட்டா, இது செகண்ட் டேட்டா, இதில் 4 இருக்குது. ஸோ 3rd and 4th டேட்டா இதில் இருக்குது. இதில் 3rd and 4th போனால் அடுத்தது 5th and 6th டேட்டா. ஸோ 5th and 6th டேட்டா இஸ் ப்ரெசன்ட் ஹியர். ஓகேயா? ஸோ அதுக்கு நேராக இருக்கிற மார்க் என்ன? 6. ஸோ 6 is the median for this data. Okay, thank you.